நாடெங்கும் 68வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொடியேற்றி வைத்தார். ஆனால் இந்த நிகழ்வை காண்பதற்காக சென்னை மட்டுமல்லாது காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கானோர் வந்து குவிவார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறோம். தற்பொழுது நடைபெற்று முடிந்த போராட்டத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் தாமதமாகவே நடைபெற்றன. இன்று காலை வரைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அரசினுடைய விளம்பரங்கள், அதாவது அரசு செய்திருக்கக்கூடிய பணிகள் குறித்ததற்காகவும் திட்டங்கள் குறித்ததற்கான அந்த அலங்கார ஊர்திகளை இன்று காலையில் கூட, அதாவது 7 மணி அளவிற்கு கூட வர்ணங்கள் பூசி தயார் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது. விஐபிகள் இருப்பதற்கான இருக்கைகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் இருப்பதற்கான இருக்கைகள் என ஆயிரக்கணக்கான இருக்கைகள் போடப்பட்டிருந்தது. அந்த இருக்கைகளே காலியாக இருந்ததையும் காண முடிந்தது. சென்னை மெரினா கடற்கரையில், அதாவது காமராஜர் சாலையாக இருக்கக்கூடியதில் காந்தி சிலை அருகாமையில் தான் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காமராஜர் சாலை துவக்கத்திலிருந்து விவேகானந்தர் இல்லம், கண்ணகி சிலை, நேப்பியார் பாலம் வரைக்கும் இரு வழி நெடுகிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குழுந்து அந்த அலங்கார நிகழ்ச்சிகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் காண்பார்கள். இந்த தடம் முற்றிலுமாக சென்னை வாசிகள் பெருமான அளவில் பங்கேற்கவில்லை. இங்கிருக்கக்கூடிய இருக்கைகள் காலியாக இருந்ததோடு இரு புறங்களிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்களே இல்லை என்று சொல்லலாம். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த காந்தி சிலைக்கு அருகாமையில் தான் ஒரு சில பொதுமக்கள் இருந்ததை காண முடிந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த குடியரசு தினமானது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் நடைபெற்று முடிந்திருக்கிறது.